F-35B உலகத்திலேயே தலை சிறந்த ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்டாக இருக்குது. இது இந்தியாவில் சிக்கி இருக்கு. இப்போ இந்தியாவுக்கு ஒரு ஜாக்பாட் தான் கைஸ். கிட்டத்தட்ட கைஸ் 2 வாரத்துக்கும் மேலே கேரளா விமான நிலையத்தில் இதை பார்க் பண்ணியிருக்காங்க UK. எதுக்கு கைஸ்? இந்தியா பார்க்கிங் ஃபீஸ் கேட்டிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட கைஸ் 100 கோடி கேட்கலான் இருக்காங்க பார்க்கிங் ஃபீஸ். F-35 ஏன் லேண்ட் ஆச்சுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கேரளா திருவனந்தபுரம் விமான நிலையத்தை உலக நாடுகள் இப்போ திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. ஜூன் 14 பிரிட்டிஷ் ராயல் கடற்படைக்கு சொந்தமான B-35B ஸ்டெல்த் போர் விமானம் எரிபொருள் கம்மியாக இருக்கிறதாகவும் அதுவும் இல்லாமல் அதோட ஹைட்ராலிக்கில் சில பிரச்சனைகள் காரணமாகவும் அவசரமாக கேரளா விமான நிலையத்தில் தரையிறக்கியிருக்காங்க. இது நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண ஒரு விமானம் இல்லை. இதோட ரேட் மட்டும் கைஸ் 110 மில்லியன் இருக்கும். அதாவது இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 900 கோடிக்கும் மேலே இருக்கும் இதோட ரேட் மட்டும். உலகத்திலே கைஸ் விலை உயர்ந்த போர் விமானமா F-35 தான் இருக்கு. இப்போ இந்த ஜெட்டை வந்து 2 வாரமா இங்கேயே நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்போ இந்திய விமான நிலையம் UK கிட்ட 2 வாரம் நிறுத்தினதுக்காக அவங்க பார்க்கிங் ஃபீஸ் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த பார்க்கிங் ஃபீஸ் வந்து 100 கோடிக்கும் மேல கேட்கலான்னு பார்க்கப்படுது. ஆனா இவ்வளோ கேட்க மாட்டாங்க. நியூஸ் அந்த மாதிரி வந்திருக்கு கைஸ். ஆனா இவ்வளோ கேட்க மாட்டாங்க. இந்த 35ல சில சிக்கல் இருக்கு கைஸ். இதை எடுத்துட்டு போறதுல உலகத்திலேயே தலை சிறந்த ஸ்டெல்த் டெக்னாலஜியும் ரகசியமான ஸ்டெல்த் கோட்டிங்கையும் வச்சிருக்கிற ஜெட்டை ஒரு ஹேங்கருக்குள்ள தான் கைஸ் வைக்கணும். ஆனால் UK இதை வந்து ஹேங்கருக்குள்ள வைக்கிறதுக்கு ரெடியா இல்லை. நம்ம சொன்னாங்க கைஸ், நம்ம ராணுவமும் நம்ம ஏர்போர்ட்ல இருக்கிற ஹையர் அஃபீஷியலும் சொல்லிட்டாங்க உடனே இதை வந்து ஒரு ஹேங்கருக்குள்ள எடுத்துட்டு போய் நிறுத்தலாம். அப்படி இல்லைன்னா இது நின்றுட்டு இருக்கிற இடத்துலயே ஒரு ஹேங்கரை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா வந்து இது எதுக்குமே வந்து UK ஒத்து வரல. அவங்களோட கெத்தை இங்க தான் காமிக்கிறாங்க. எங்க விமானத்தை வந்து நீங்க தொடக்கூடாது, இருக்கிற இடத்துலயே அது அப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கெத்தை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா வந்து அவங்க ஏற்கனவே தோத்து போயிட்டாங்க. அவங்க ஒரு ஃபைட்டர் ஜெட்டை வந்து எடுத்துட்டு வந்து நம்ம இடத்துல நிறுத்தி அவங்களால வந்து 2 வாரம் ஆயிடுச்சு அதை வந்து சரி பண்ணி அவங்களால எடுத்துட்டு போக முடியல. அவங்க வந்து நிறுத்தும் போதே அவங்க தோத்துட்டாங்க கைஸ். ஏன்னா வந்து இந்த பிரச்சனை வந்து அமெரிக்காவுக்கு வந்துருந்துச்சுன்னா ஒன்று அவங்க அந்த விமானத்தை வந்து அப்படியே கடல்லையே இறக்கியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அது வெடிக்கவாவது வச்சிருப்பாங்க. இப்படி வந்து ஒரு நாட்டில் அவங்க இறக்க மாட்டாங்க. இது ஒரு நாட்டோட பிரஸ்டேஜ் ப்ராப்ளம் தான். அதுவும் இல்லாமல் இது UKக்கு ஒரு பெரிய அவமானம் தான் கைஸ். அவங்க யூஸ் பண்ற ஒரு ஃபைட்டர் ஜெட்டை 2 வாரம் ஆச்சு அவங்களால வந்து சரி பண்ணி எடுத்துட்டு போக முடியலங்கும் போது இது ஒரு பெரிய அவமானம் தான். இதை வந்து வெயில் மழையிலேயே அப்படியே நிறுத்தி வச்சிருக்காங்க. இதால வந்து அதோட ஸ்டெல் கோட்டிங் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன் கைஸ், நம்ம மற்ற விமானங்களை மாதிரி F-35 ஹேண்டில் பண்ண முடியாது. இதை வந்து ஒரு மலையிலையோ இல்லை ஒரு இடி இடிக்கும் போது ஒரு மேகத்துக்குள்ளேயோ இந்த மாதிரி எல்லாம் இதை எடுத்துட்டு போக முடியாது. ஏன்னா இதுல வந்து நிறைய சென்சார்ஸ் வச்சிருக்காங்க, நிறைய ரேடார்ஸ் வச்சிருக்காங்க, நிறைய டெக்னாலஜி இதுல இருக்கு. இப்படி இருக்கும்போது இது ஒரு மின்னல் வர இடத்துலயோ இல்லை வந்து ஒரு மலையிலேயோ எடுத்துட்டு போனோம்னா அந்த சென்சார்லாம் பாதிக்கப்படும். இப்போ கைஸ் இன்ஜினியரிங் டீம் என்ன சொல்றாங்கன்னா இந்த F-35 எடுத்துட்டு போறதுக்கு 2 ஐடியா சொல்றாங்க. ஒன்னு வந்து அவங்க வந்து இதை சரி பண்ணி எடுத்துட்டு போகணும், இல்லைன்னா இதை ஒரு பெரிய சரக்கு விமானத்துல ஏத்தி அப்படியே இதை கொண்டு போகணும். இது 2 வழி தான் கைஸ் அவங்க கிட்ட இருக்கு. மேக்சிமம் வந்து இதை சரி பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். சரி பண்ண முடிஞ்சிருந்தா இதுக்குள்ள சரி பண்ணி எடுத்துட்டு போயிருப்பாங்க. இந்த சம்பவத்தால கைஸ் இந்திய ராணுவமும் UK கூட எவ்வளவு ஒத்து போகிறாங்கன்னு நம்மளுக்கு கண்கூடா தெரியுது. இப்போ கைஸ் F-35 ஒரு VIP-யோட கார் மாதிரி தான் கைஸ். ஆனா இதை இந்திய ராணுவத்தை நம்பியும் இந்தியாவை நம்பியும் 2 வாரம் இதை வந்து சேஃபா நிறுத்தி வச்சிருக்காங்க நம்ம இந்தியாக்குள்ள. இப்ப தெரியுது கைஸ் உலக நாடுகள் இந்தியா மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு. வந்து மற்ற நாடுகளில் நிறுத்தி இருந்தாங்கன்னா அடுத்த நிமிஷமே கைஸ் இதோட ஸ்டெல்த் டெக்னாலஜி இதோட வெப்பன்ஸ் அப்படியே காப்பி பண்ணி அவங்க இன்னொரு ஃபைட்டர் ஜெட்டை உருவாக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம இதை பண்ணல. ஒரு ஜெட் கைஸ் இந்தியாவில் தரை இறங்குனதுனால உலக நாடுகள் எல்லாருமே நம்மளை திரும்பி பார்த்தாங்க. இதுதான் கைஸ் இந்தியாவோட ஸ்டைல். அதே நேரத்தில் மற்ற நாடுகள் இந்தியா மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் கூட. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எவ்வளோ பார்க்கிங் ஃபீஸ் கேட்போம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய், குட் நைட்.